ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அருமையான சகோதரர் சார்லி அவர்களுக்கு பிரைஸ் தி லார்ட். நாங்கள் உங்களை பார்க்க முடியல, நீங்கள் எங்களை பார்த்துட்டு இருக்கீங்க. தேவன் உங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். இரவு நேரங்களில் தூங்காமல் இந்த பணியில் மிகவும் ஆணிவேராக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற நண்பர் சகோதரனுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் உங்கள் துணைவியாருக்கும் நீங்கள் கர்த்தர் கொடுத்த அந்த செல்வத்துக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். அதே போல் அவருக்கு உறுதுணையாக இருக்கிற ரெவரண்ட் நல்லா இருக்குன்னு தெரியும். அடிக்கடி நான் ஒரு விஷயத்த மைண்டில் போய்ட்டு, லிண்டன் மார்டின் அவர்கள் ரொம்ப அற்புதமாக தமிழ் பேசுவாங்க, ரொம்ப பிடிக்கும். இங்கிலீஷ் பயங்கரமாக பேசுவாங்க, தமிழ் வார்த்தைகளை நன்றாக உச்சரிப்பார்கள். எனக்கு சொல்லுவாங்க, பாஸ்டர் இது கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நல்ல ஒரு கரெக்ஷன். அவர்களும் அவருடைய துணைவியாரும் 2 பிள்ளைகளையும் கர்த்தர் இங்கே கொடுத்திருக்கிறார். இவர்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருக்கிற அருமையான அன்பு தாயாருக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அன்பாய் அமர்ந்திருக்கிற போதக பிதாக்களுக்காக, சகோதரிகளுக்காக கர்த்தருக்கு கொடி நன்றியை செலுத்துகிறேன். இங்கே வருவதற்கு காரணமாக இருந்த அருமையான மோசஸ் ஐயா அப்பா இருக்காங்க. அங்கே அவங்களுடைய மூத்த மகன் மனோஜ் அவர்கள் மூலமாக தான் எனக்கு இந்த குடும்பத்தை தெரியும். ஒரு காலகட்டத்தில் இணைத்தார். தொடர்ந்து இவரோடு கூட பிரயாணம் பண்ணுவதற்கு கர்த்தர் உதவி செய்து வருகிறார். அதே போல் என்னுடைய உடன் ஊழியக்காரர் என் அன்பு சகோதரர் பாஸ்கர் ஐயா அவங்க சொன்ன விஷயங்கள், அவங்க மேலே கர்த்தர் விசேஷித்த அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமாம், எளிமையான முறையில் இனிமையாக வசனத்தை அழகாக வார்த்தையின் மூலமாக சொல்லி அநேக கிராமங்களில் தெருக்களிலே போய் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களுக்காக அவருடைய மனைவி, ஒரே ஒரு மகன் இருக்கிறார், தாவீது ராஜா. அவளுக்காக ஜெபித்துக் கொள்ளும். இவங்க எங்கள் சபையில் வர்றதுக்கு உண்மையிலே நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஸ்பெஷல் சாங் எப்பயுமே அவங்க தான் நம்ம சபையில் பாடுவாங்க. இது ஒரு மிஷன் சர்ச்சு, கொஞ்சம் ரொம்ப பட்டையை தீட்டிகிட்டே இருப்போம். ஐயா சொன்ன மாதிரி வார்த்தை தான் நம்மளை நிற்க வைக்கும். அல்லேலூயா. அதனால் நான் வயசில் ரொம்ப சின்னவன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. 48 வயசு எனக்கு. ஆனாலும் கர்த்தர் கிருபையாய் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல தேவன் என்னை நிற்க வைத்தின எல்லா கிருபைகளுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அற்புதமாக பாடின வர்ஷிப் லீடர்ஸுங்க, வர்ஷிப் நல்லா லீட் பண்ணாங்க, ப்ரேயர் நல்லா லீட் பண்ணீங்க. உறுதுணையாக அழகாய் வாசித்த ரொம்ப சகோதரன், ஒரு முறை அவங்களை கிளாப் பண்ணிடலாமா? மறைமுகமாக இருந்தாலும் அழகாக செய்கிறவர்கள், நல்லா கிளாப் பண்ணுங்களேன் அவங்களுக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மியூசிக் சம்டைம்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணும் கொஞ்சம் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு, இல்லையா? அதில் பல முறை வந்திருக்கிற இன்றைக்கு வந்த சகோதரர் உண்மையாகவே உணர்ந்து மியூசிக்கில் ஊறி போய் வாசித்திருக்கிறாரு. அப்படி சி மைனர் கொடுத்துருங்க ஐயா. கண்களை மூடலாம். தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. கண்களை மூடு கழுவோம். இந்த பாக்கியத்தை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார் நமக்கு. இந்த பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கொஞ்ச நாள் வாயில திறந்த ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக கேட்கிறேன். கொடுக்கப்பட்ட நேரத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு, பேச வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. தேவன் நம்மிடத்தில் பேசத்தக்கதாக எல்லா கண்களை முடியலாம் ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக அன்பாய் கேட்கிறேன். எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்தலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் வணங்குகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் பெரியவ, துதிக்கப்படத்தக்கவ, மாறாதவ, மகிமையான தேவ, உன்னத தேவ, உயர்ந்த தேவ, நித்திய தேவ, சர்வ வல்லமைக்கும் உடையவராக இருக்கிறவரே. கொஞ்ச நேரம் கொஞ்சம் வாயில தரங்களேன். என் அன்பு தாயாரே, நீங்க தான் யுத்தத்தில் நிற்கிறவர்கள், நீங்கள் தான் ஜெபிக்கிறவர்கள். என் அன்பு தகப்பன்மார்களே, என் அன்பு சகோதரர்களே, நீங்கள் தான் சாதிக்கிறவர்கள், நீங்கள் தான் ஜெயிக்கிறவர்கள். அந்த தேவனை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்றைக்கு என்னை கொண்டு வந்திருக்கீங்கப்பா, நீங்க பேசுங்க ஆண்டவரே, நீங்க பேசுங்க ஆண்டவரே. அதற்கு முன்பதாக எங்கள் உள்ளங்களை, எங்கள் இருதயங்களை, எங்களுடைய எண்ணங்களை, எங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி ஸ்தோத்திரம் செலுத்தும்படியா கேட்கிறேன். ஸ்தோத்திரம் செலுத்தும்படியா கேட்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல,
தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் கரு உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. ரெண்டு கரங்களை விட்டு சொல்வோம். எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே. கரங்களை வைத்து சொல்லுங்களேன். எப்போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. ஆம் தகப்பனே, நாங்க உருவாவதற்கு முன்பதாகவே எங்கள் கருவை கண்ட தேவன். அருமையான சகோதரர் சார்லியை கண்ட தேவன், சகோதரர் அவர்கள் லிண்டனை கண்ட தேவன், இங்க இருக்கிற ஒவ்வொருவரை கண்ட தேவன். எங்க மேல ஒரு பொறுப்பு வச்சிருக்கீங்க ஆண்டவரே. எங்க மேல ஒரு அழைப்பை வைத்திருக்கிறீங்க கர்த்தாவே. எங்களை நம்பி ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறீங்கப்பா. அது இறுதி வரையிலும் நாங்கள் செய்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் நம்பின அந்த நம்பிக்கைக்கு ஒரு நாளும் நாங்கள் கலங்கத்தையும் துரோகத்தையும் ஏமாற்றத்தையும் கொடுத்து விடாதபடிக்கு உண்மையும் முத்தம் உள்ளவனாக, நேர்த்தி உள்ளவனாக, சத்தியம் உள்ளவனாக, பரிசுத்தம் உள்ளவனாக இருந்து இதை நிறைவேற்ற இரக்கம் பாராட்டும். 120வது மாதத்தினுடைய நாளிலே எங்களையும் கொண்டு வந்து நிறுத்திருக்கிறீங்கப்பா. உமக்கு முன்பதாக நிற்க திராணி இல்லை. உமக்கு முன்பதாக உம்முடைய பெயரை சொல்வதற்கு அருகதை இல்லாத இந்த ஏழையும் கர்த்தர் நிற்க பண்ணின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்தும், பெரிய காரியத்தை செய்யும். இயேசு கிறிஸ்துவுல ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் நல்லா பாடக்கூடியவர்கள். நான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கத்திட்டு கிடப்பேன். ஆனாலும் தேவன் நமக்கு எல்லாருக்கும் விசேஷத்த கிருபைகளை கொடுத்து வைத்திருக்கிறார். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் சரியாக நான் முடித்து விடுகிறேன். அதற்கு முன்பாக 2 சாட்சி அல்லது 3 சாட்சி நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். போன மாதத்திலே நாங்கள் விபிஎஸ்ஸுக்காக ஜவ்வாதி மலைக்கு கீழே 35 கிராமம் டார்கெட் வைத்து நாங்கள் ப்ரேயர் ரைடு போனோம், ப்ரேயர் வாக் போனோம். ஜப நடையும் ஜப சுற்றும் நாங்கள் செய்தோம். கிட்டத்தட்ட 35 கிராமம். தென்காசியிலிருந்து 2 பேரும், திருநெல்வேலியிலிருந்து 2 பேரும், நாகர்கோயிலிருந்து ஒருவரும், திருப்பூரிலிருந்து ஒருவரும், ஆரணி என்கிற பகுதியிலிருந்து ஒரு குடும்பம், நான் சென்னையிலிருந்து போயிருந்தேன், கேரளாவிலிருந்து ஒரு குடும்பம் ஆகிய கிட்டத்தட்ட 12 பேர் நாங்கள் சேர்ந்து அந்த கிராம ஊழியத்தை செய்தோம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். 3 நாள் விபிஎஸ் நடத்தினோம். காலையில் விபிஎஸ், மாலை நேரத்தில் சுவிசேஷ கூட்டம். அற்புதமான காரியத்தை கர்த்தர் செய்தார். ஒரு அம்மா ஓடி வந்தாங்க, அவங்கள அப்படியே தூக்கிட்டு வந்தாங்க. அவங்க மாடி மேலே தான் அங்கே ப்ரேயர் வச்சோம். நடக்க முடியல, பயங்கர வெயிட்டு. அப்போது நான் சொன்னேன், அம்மா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஐயா நான் கீழே விழுந்தேன், என்னுடைய கால்கள் அப்படியே நின்று விட்டது, ஒன்றுமே செய்ய முடியவில்லை. இதை நினைச்சு கடைசியில் எனக்கு பிரஷர் அதிகமாகி ஒரு பக்கம் எனக்கு கை கால் விழுந்து விட்டது என்று சொன்னார்கள். தேவன் அந்த தாயாரை சடுதியாய் தொட்டார். அல்லேலூயா. ஜெபித்த உடனே அந்த மகளை கர்த்தர் தொட்டார். எழுந்து நடக்க ஆரம்பித்தார்கள், குதிக்க ஆரம்பித்தார்கள், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள்.
ஆமீன் சொல்ல கேட்கிறேன். இன்னொரு சகோதரி வேகமாய் ஓடி வந்து என் காதுக்கு ஓரமாக, ஐயா என்ன சொல்வதற்கே வெக்கமா இருக்கிறது, ஆனாலும் சொல்லட்டும், எங்க சொல்றதுன்னு தெரியல, கணவன் கிட்ட சொன்னா அவர் என்னை கண்டுக்க மாட்டேங்கிறாரு, எங்களுக்கு நீங்க பிரார்த்தனை பண்ணுவீங்களா? ஆமா சொல்லுங்க, எனக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, ரத்தம் ஒழுகி கொண்டிருக்கிறது, நான் 2-3 துணியை வைத்து கட்டிட்டு தான் வந்திருக்கிறேன், சாப்பிட்டாலும் எனக்கு மோஷன் போக முடியாது, அதனால சாப்பிடாமலே இருக்கிறேன், நான் மெலிஞ்சு போயிட்டேன், 4 மாசம் ஆயிடுச்சு, ஜெபம் பண்ணுவீங்களா? நான் சொன்னேன், நான் ஜெபம் பண்றேன், ஆனா விடுதலை கொடுக்கிறவர் இயேசு ஒருவர் மாத்திரமே. ஆமீன் சொல்ல கேட்கிறேன். ஜெபித்தோம். அந்த நேரத்தில் அந்த பைல்ஸோட காரியங்கள் மேலே போய்விட்டது. 2 மாதம் ஆல்மோஸ்ட் 2 வாரம் ஆயிடுச்சு. நான் மீண்டும் அவரிடத்துல நான் தொடர்பு கொண்டு கேட்டேன், அம்மா எப்படி இருக்கீங்க? ஐயா அன்றைக்கு நின்றது தான் இன்றைக்கு வரைக்கும் அது ஒன்றுமே ஆகலை, நான் நார்மலாக இருக்கிறேன். நல்ல கரங்களை உயர்த்தி ஏசப்பாவுக்கு மகிமை செலுத்தலாம். என் அன்பு மகள் சொன்னதை போல தேவன் உயிரோடு கொண்டு இருக்கிறா. ஆமா சொல்லுவான், டாக்டர் ஒரு மாதிரி தான் சொல்லுவாங்க, அவங்க நாலேஜ் அவ்வளவுதான். ஆனா டாக்டர்களுக்கெல்லாம் பெரிய மருத்துவர் நம்முடைய மருத்துவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. போன 2 நாளைக்கு முன்பதாக நான் ஆம்பூர் போயிருந்தேன். அங்கே ஒரு குடும்பத்தை நான் சந்தித்தேன். அந்த தகப்பனார் தன்னுடைய ஒரே மகள் சவுதிக்கு அனுப்பி வைத்திருந்தார்கள். அவளோ அங்க இருக்கிறதான ஏதோ ஒரு விஷயத்தினாலே அவள் மர்மமாக மரித்து போனாள். 1.5 மாதம் ஆகிவிட்டது. அந்த பாடியை இங்க கொண்டு வர முடியல. ஏதோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் எழுதி அவங்க சரண்டர் பண்ணி என் பிள்ளை தன்னாதான் செத்து போச்சுன்னு சொல்லி அந்த அம்மாவை அந்த பொண்ணை கூட்டு வந்துட்டாங்க. 1.5 லட்ச ரூபா மாசம் சம்பாதிப்பாலாம். அப்போ ஒரே ஒரு மகன். அந்த ஐயாவை நான் பார்த்தேன், ஏன் ஒரு மாதிரி கண்டெல்லாம் கலங்கி இருக்குது. அவர் அழுதுகிட்டே சொன்னாரு, எனக்கு இருந்த ஒரே ஒரு மகன், நான் திருமணம் நிச்சயம் பண்ணிட்டேன், அக்டோபர் மாதத்தை திருமணம் செய்வதாக இருந்தேன், ஆனால் திடீரென்று மரித்து போனார். உங்க மனைவி என்ன ஆயிட்டுன்னு சொன்னா, அந்த அம்மாவுக்கு டிப்ரெஷன்ல போய் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் அதிகமாகி ஸ்லீப்பிங் டோஸ் எடுத்துக்கொண்டு அவர்கள் கிட்டத்தட்ட 16 மணி நேரம் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். நான் சொன்ன, அவங்கள பார்க்கலாமா? என்னை அழைச்சிட்டு போனாங்க. அங்க போகும்போது அந்த அம்மா அப்படியே ஒன்றும் அறியாதவர்களாய் படுத்து கொண்டிருந்தார்கள். தலைமையிலே கையை வச்சு இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபம் செய்தோம். மதியம் ஒரு 1:30 மணி இருக்கும். ஜெபித்த உடனே அவர்கள் சடிதா எழுந்து அமர்ந்து கொண்டார்கள். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அந்த சகோதரிக்கு நான் சொன்ன, சகோதரி உங்கள் மக இயேசுவிடத்தில் போய்விட்டால் நீங்கள் இயேசுவுக்காக என்ன செய்ய போகிறீர்கள்? இன்னொன்னு சொன்னேன், இந்த மாதிரி இருக்கிற குடும்பத்திற்கு நீங்கள் தான் ஆறுதல் சொல்ல வேண்டும். சொன்ன உடனே அந்த அம்மாவுடைய கண் விழிகள் அப்படியே விழித்து விட்டது. சட 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 என்ன கண்ணிலே கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. நான் சொன்ன, சகோதரி நீங்க இப்ப ஜெபம் பண்ணுங்க, அந்த கிருபையும் அந்த அபிஷேகத்தையும் இப்பொழுதே உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். அப்படியே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க பாருங்க, பயங்கரமான ஒரு பிரேயர். அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் வெளியில வந்தேன். அந்த பாஸ்டர் ஓடி வந்து சொன்னாரு, என் மனைவி கிட்டத்தட்ட பல மாசமா வீட்டிலே படுத்துட்டு கிடப்பா, ஒன்றும் செய்ய மாட்டா, அவருக்கு பயங்கரமான டிப்ரெஷன் இருந்தனால அவ ஜெபிக்க கூட மாட்டா, ஆனா இன்றைக்கு ஒரு மாற்றத்தை நான் பார்த்திருக்கிறேன். தொடர்ந்து நானும் என்னுடைய மனைவியும் அடுத்த நிலைக்கு நாங்கள் இதை செல்வோம் என்று சொல்லி உற்சாகத்தோடு கூட கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். ஆமீன் சொல்ல கேட்கிறேன். போன மாதத்துல அப்பா இருக்கார், அதெல்லாம் சாட்சி தான், அவருக்கு தெரியும். போன மாதத்தில் பெங்களூர்ல இருந்து இந்த மாதிரி ஒரு ஹேர் ஹோஸ்டஸ், நல்ல அவங்க ஹஸ்பண்ட் வந்து IBMல ஒர்க் பண்ணுறாரு. அப்போ குடும்பத்தில் பயங்கர பிரச்சனை. எல்லாரும் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருக்கலாம், எனக்கு தெரியல, பயங்கர பிரச்சனை. அப்போது அவர் ஒரு முறை வந்தார், நான் அவரை பார்த்தேன், பேசணும், ஆனால் ஒத்துழைப்பு கொஞ்சம் கம்மி, பலவிதமான போராட்டம். ஆனால் நான் பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், உங்கள் அந்த அம்மாவை இங்கே கூட்டிகிட்டு வாங்க, இல்லை நம்ம பெங்களூர் போகலாம், அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஆனால் என்னை கூட்டிகிட்டு போகிற நபர் சொன்னாங்க, இல்லை பாஸ்டர் அவளுக்கு பாஸ்டர்களை பார்த்தா பிடிக்காது. இன்னைக்கு கொடுமை என்ன தெரியுமா, பாஸ்டர் மேலே இருக்கிற அந்த மதிப்பும் மரியாதையும் போயிடுச்சு. அதில் அது மாதிரி எங்களை மாதிரி ஏழை எளிய மக்கள், எங்களை மாதிரி உண்மையாக செய்கிற ஊழியக்காரனுக்கெல்லாம் பயங்கர அடி. அதில் சோஷியல் மீடியாவில் திறந்து பாருங்க, கஷ்டமாக இருக்குது, வேதனையாக இருக்கிறது. எது உண்மை எது போய் எனக்கு அதை சொல்ல தெரியல. ஆனால் ஒன்று, நம்மை நாமே குத்தி கொண்டிருக்கிறோமோ, நம்மை நாமே அழித்து கொண்டிருக்கிறோமோ, நம்மை நாமே ஒன்றுமில்லாமல் போய்வதற்கு பாதளத்திலே நாம் போய் கொண்டிருக்கிறோமோ, வேதனைப்படுகிறது, தேவ நாமம் தூஷிக்கப்படுகிறது. நான் சொன்ன, அம்மா நான் ஊழியக்காரனா வரல, நான் ஜஸ்ட் கவுன்சிலிங் கொடுக்க வரேன், எப்படியா பிடிச்சி இழுத்துட்டு வந்துருங்க சொன்னோம். அழைத்து கொண்டு வந்தார்கள். அந்த அம்மா பயங்கர ஜெய்சண்டியாக இருக்கும். உங்களுக்கு தெரியாது, நாங்கள் இருக்கிற அந்த சின்ன சபையில் 35வது சபை, ஆண்டோட கிருபை. அதில் நான் கிட்டத்தட்ட 12:30 மணில 2 சர்வீஸ் முடிச்சுட்டு 12:30 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் பேசணும்.
6 மணி வரைக்கும் பேசணும். அதுல கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அந்த அம்மாவுடைய கதைகள் தான் ஓடிக்கொண்டிருந்தது. நான் அப்படியே லிசன் பண்ணிட்டு இருந்தேன். தேவன் சடுதியாக சில கோட் வேர்டு வசனத்தை எடுத்து பேசுவதற்கு உதவி செய்தார். வசனத்தை பேச 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 கண்களிலே தார தாரியாக கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. நான் சொன்ன, சகோதரி, இனிமேல் நான் பேச விரும்பல, ஆவியான இடத்துல பேசி கொண்டிருக்கேன், வாங்க ஜெபம் பண்ணலாம். நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். நான் சேர்ல தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஏன்னா ஏற்கனவே டயர்டு, ஒரு பக்கம் 2 சர்வீஸ். சேர்ல உட்காந்து அந்த அம்மா டப்புன்னு முழங்காலில் படி போட்டு கதற ஆரம்பிச்சிருச்சு. முந்தினத்தை நைட்டு எனக்கு ஃபோன் பண்ணிச்சு. என் வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 4.5 வருஷமா, 11 வருஷம் ஆச்சு மேரேஜ் ஆகிட்டு, 4.5 வருஷமா ஹை லெவல் டிப்ரெஷன் நான் போயிருந்தேன். எனக்கு ஏன் திருமணம் நடந்தது, ஏன் பிள்ளைகள் பிறந்தார்கள், ஏன் நான் இப்படி இருக்கிறேன், கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்து இன்றைக்கு ஒரு விடுதலையை பார்த்துட்டேன். எனக்கு ஒரு நல்ல வேலையும் கிடைச்சிருச்சுன்னு சொன்னாங்க. நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமையை செலுத்தலாம். நல்ல கரங்களை தட்டி மகிமையை செலுத்தலாம். ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட நிலைமையில் வந்திருந்தா நான் உங்களை பார்த்து சொல்லுவேன், என்னை பார்க்காதீர்கள், நாங்கள சின்னவங்க தான். ஆண்டவர் எப்பவுமே சின்னவன் 1000ம் மைனாரிட்டி தான் பார்க்குறாரு, மெஜாரிட்டியை பார்க்கல. என்னைய பார்க்காதீங்க, எனக்குள் இருக்கிற பெரிய தேவனை பாருங்கள். அவர் பலத்த காரியத்தை செய்வார், அவர் பெரிய காரியத்தை செய்வார். அவர் ஒன்றுமில்லாதவையில் இருந்து அழைக்கிற உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அவரை நோக்கிப்பார், உங்க ஜபத்துக்கெல்லாம் கர்த்தர் பதிலை கொடுப்பார். பல நேரம் நம்ம சோர்ந்து போயிடுறல, எதுக்கு ஜெபம் பண்ணணும், என்னையா கிடைச்சிருச்சு, ஏன் நமக்கு மட்டும் இவ்வளோ பிரச்சனை, நமக்கு மட்டும் ஏன் இவ்வளோ போராட்டம், நம்மளால மட்டும் ஏன் ஒன்றும் முடியல, இந்த எண்ணத்திலேயே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். நான் சொல்றேன், இது சத்துருடைய தந்திரமான விதை. அதை முறியடிக்கணும். அல்லேலூயா. அதை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஆமா, நான் 34 சபைகளை ஸ்தாபிப்பதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். 35வது சபையை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். அடுத்து திருவண்ணாமலை அடுத்து ஒரு சபையை ஸ்தாபிக்க போகிறோம். சித்தூர்ல ஒரு சபையை ஸ்தாபிக்க போகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு இடத்துல நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வருஷத்துல மாத்திரம் 3 சபையை ஸ்தாபிப்பதற்கு தேவன் பாரத்தை போட்டு வைத்திருக்கிறார். காரணம் ஒண்ணுதான், உண்மையா ஜெபம் பண்ணுங்க, திறந்த புத்தகமா இருங்க, தேவ சமூகத்தில் காத்திருங்க, எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர் அவர். உங்களுக்கும் செய்வார். நம்புறீங்களா? ஒருத்தர் இன்னொருத்தர் கையை பிடிச்சு சொல்லுங்க, கவலைப்படாதீங்க. கையை பிடிச்சு கவலைப்படாதீங்க, சிரிச்சுட்டே இருங்க, சந்தோஷமாயிருங்க. சொல்லுங்க, சந்தோஷமாயிருங்க. உங்க ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுப்பார். ஆமென், ஆமென். இப்பதான் கொஞ்சம் சிரிக்கிறீங்க. அப்பாடி, இப்பதான் எனக்கு மூச்சே வந்துச்சு. கர்த்தர் சமூகத்தில் வந்து என்ன பண்ணணும், எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். நமக்கு பிரச்சனையா தான் அவன் ஸ்தோத்திரம் சொல்லுது, எனக்கு எப்படி நான் சந்தோஷமா இருப்பேன்? நான் அவங்க என்ன மதிக்கல, எப்படி நான் ஸ்தோத்திரம், எப்படி நான் சந்தோஷமா இருப்பேன்? வேண்டவே வேண்டாம். யார் மதித்தாலும் மதிக்காவிட்டாலும் பரவாயில்ல, நான் கர்த்தரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறேன், அந்த ராஜாவிடத்துல கேட்க வந்திருக்கிறேன். கேட்கலாமா? 7 காரியம் ஆமென் சொல்ல கேட்கிறேன். வேகமாய் போகலாம், வேகமாய் போகலாம். என் தேவன் எப்பொழுதும் ஜெபத்திற்கு பதிலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். எந்தெந்த நிலையிலே தேவ மனிதர்கள் ஜெபம் பண்ணினார்கள் அதை நான் கொஞ்சம் காட்டி கொடுத்துட்டு, உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதை அதை கொஞ்சம் காட்டி கொடுத்துட்டு நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். நம்பர் 1, 2 நாளாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 2 Chronicles chapter 13 verse 13. யாரா ஒருவர் எனக்கு உதவி செய்யுங்கள். 2 நாளாகம் 13:13. அப்படியே அவர்கள் பின்னிருந்தது மார்க் பண்ணுங்க, அது முன்னும் பின்னும் இருக்கையில். ஆமென் சொல்ல கேட்கிறேன். எப்பயா ஜெபம் பண்ணணும், எப்ப ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, முன்னும் பிரச்சனை, பின்னாடியும் பிரச்சனை, அங்கேயும் நெருக்கம், இங்கேயும் நெருக்கம், இங்கேயும் பிரச்சனை, இங்கேயும் பிரச்சனை. ஒன்ன மட்டும் கவனிங்க, மேல பாருங்க. அல்லேலூயா. இல்லைங்க, ஜெபிக்கிறதுக்கு நல்ல சூழ்நிலை வராது, நல்ல சூழ்நிலை வராது. ஏன் வராதுன்னா, நிறைய நேரங்களை நம்ம நினைக்கிறோம் ஜெபிக்கிறது சாதாரணமான விஷயம். இல்லைங்க, ஜெபிக்கிறது என்பது ஒரு மலை ஏறுவதற்கு சமமாக இருக்கிறது. டெய்லி நீங்க பிரயாசப்படணும், டெய்லி அதற்குண்டான காரியத்தை நீங்க எனர்ஜி என்ன பண்ணணும், கொடுக்கணும். ஜெபம் என்பது மூடு அடிப்படையில் கிடையாது, ஜெபம் என்பது ஆவியின் அடிப்படையில் இருக்கிறது. ஆவியானவர் உள்ள இருந்தாதான் அடங்கா பெருமிச்சோடு கூட அவர் என்ன பண்ணுவாரு, ஜெபிக்க தூண்டுவார்.
இங்க பிரச்சனை உங்களுக்கு தெரியும். இந்த கதையெல்லாம் நான் அப்புறமா நீங்க வீட்டுல வாசித்துக்கிடுங்க. ஒரு பெரிய நெருக்கம் வந்து விட்டது. அந்த நெருக்கத்தில் அந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க சகோதரி. 14 நினைக்கிறேன். யூதா ஜனங்கள் திரும்பி பார்க்கிற பொழுது முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கையில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். தொடர்ந்து ஆர்ப்பரித்தார்கள். முறியடித்தார். முன்பாக தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்தார். அபியாவும் ஜனங்களும் மகா சங்காரம் பண்ணினார்கள், விழுந்தார்கள். கவனிக்கணும். அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள். யூதா புத்திரரோ மேற்கொண்டார்கள். ஆமீன் சொல்ல கேட்கிறேன். ஒருத்தர் இன்னொருத்தர் கையை பிடிச்சி சொல்லுங்க, முன்னாடியும் பிரச்சனை பின்னாடியும் பிரச்சனைனா சத்தமா சொல்லுங்களேன். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? இது சத்தியங்க. நெருக்கப்படுகிற பொழுது உடைந்த உள்ளத்தோடு கூட தேவ சமூகத்துல போயிட்டு நீங்க கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. தேவன் உங்களுக்காக உங்க பட்சத்துல இருந்து யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. முன்னாடியும் பிரச்சனை பின்னாடியும் பிரச்சனை, வேற எங்கேயும் ஓடக்கூடாது. எங்க போகணும்? அறையை பூட்டி கொண்டு கர்த்தர் சமூகத்தை நோக்கி பாருங்கள். அங்கே உங்களுக்கு பதில் வரும். அங்கே உங்களுக்கு பதில் வரும். நம்பர் 1 எப்ப ஜெபிக்கணும்? முன்னாடியும் பிரச்சனை. நம்பர் 2 2 நாளாகமத்தின், நான் வேகமா போறேன், டைம் இல்லை. 2 நாளாகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம், 2 Chronicle chapter 33 verse 11. 33ல 11ஆம் வசனம். வரப்பண்ணினார். மனாசேயை முச்செயலில் பிடித்து கட்டி கொண்டு போனார்கள். அவர்கள் நெருக்கப்படுகையில் கெஞ்சி மிகவும் தன்னை தாழ்த்தினார்கள். அவரை நோக்கி கெஞ்சுதலுக்கு இறங்கி ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆமென் சொல்ல கேட்கிறேன். இங்க ஒரு சம்பவம் இருக்குது. இந்த சம்பவத்தில் நடந்த சம்பவம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இங்க ஒரு பிரச்சனை, முச்சடி நடுவிலே இங்கேயும் குத்துது இங்கேயும் குத்துது இங்கேயும் குத்துது, எல்லாம் பிரச்சனை. அந்த நேரத்திலும் ஐயா என்ன பண்ணாரு? கர்த்தரை நோக்கி தன்னை மிகவும் தாழ்த்தி கெஞ்சினபடினாலே தேவன் அவனுக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. உங்களுக்கு உதவி செய்வாரா? உங்களுக்கு உதவி செய்வாரா? எனக்கும் உதவி செய்வார், உங்களுக்கும் உதவி செய்வார். ஜெபிக்க வந்து கர்த்தருடைய பிள்ளைகளை சோர்ந்து போகாதிருங்க. சில நேரத்தில் ஜெபத்தில் சோறு வருவது உண்மைதான். பலவீனங்கள், சரீரத்தில் போராட்டங்கள், பலவிதமான பாடுகள். போன மாதத்தில் நாங்கள் விபிஎஸ் நடத்துகிறோம். எங்கள் சபையில் நாங்கள் முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்து அறியாத பிள்ளைகளை தான் இட்டு வந்து நாங்கள் விபிஎஸ் நடத்துவோம். ஒரு 100 பிள்ளைங்கிட்ட வந்தாங்க. அது ஒரு 7 நாள் நாங்கள் கிருபையினால் நடத்துவதற்கு உதவி செய்தார். அதில் ஒரு பையன் ஓடி வந்து 8 மணிக்கெலாம் வந்துடுவான். 8 மணிக்கெலாம் வந்துட்டு என் கூடவே இருப்பான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு தங்கச்சி கூட்டம் தான், செப்பல் இல்லை, ட்ரௌசர் கொஞ்சம் பின்னாடி ஒரு மாதிரி கிழிஞ்சு போயிருக்கும். அப்போ நான் கேட்டேன், தம்பி அப்பா எங்கடா? மேலங்கிலையும் பார்த்தான். அம்மா எங்கடா? மேலங்கிலையும் பார்த்தேன். எனக்கு டவுட் வந்துருச்சு, சம்திங் ராங். நான் கொஞ்சம் விசாரிக்க ஆரம்பித்தேன். அவன் சொல்கிறான், என் தகப்பனார் தூத்துக்குடியில் இருக்கிறார், என் தாயார் ஒரு ஹோமில் ரெடில்ஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க? எங்கள் தாத்தா கிட்ட இருக்கோம் அங்குள். சரிடா, ஏன் அப்பா அம்மா? கதை சொன்னான் பாருங்க, நெஞ்சே வலி எடுத்துக்கிச்சு. அப்புறம் அந்த பிள்ளையை கூப்பிட்டு வச்சு, தங்கச்சி அந்த பையனை கூப்பிட்டு வச்சு கையை பிடிச்சி, நீ ஏன் அங்கே வந்திருக்க தெரியுமான்னு கேட்டேன். அவன் சொன்னான்,
விபிஎஸ் அங்கிள் கிஃப்ட் ஏதாவது கொடுப்பாங்க அங்கிள், ஸ்நாக்ஸ் கொடுப்பீங்க அங்கிள், சாப்பாடு கிடைக்கணும் அங்கிள். எங்கள் தாத்தா காலையில் ஏதாவது கொடுத்துட்டு போய் ஆட்டோ ஓட்ட போயிடுவார். ரொம்ப கஷ்டம், என்ன பண்ணுறே தெரில. எங்கள் அம்மா அங்கே கிடக்கு, எங்கள் அப்பா 2 பேருக்கும் சண்டை, பிரிஞ்சிருக்கிறாங்க 2 பிள்ளைகள். நான் சொன்னேன், ஏசு இடத்துல வந்தபடினால ஏசு உனக்கு உதவி செய்வா. உங்களுக்கு தெரியாதுங்க, 3 நாள் அந்த பிள்ளைங்க தொடர்ந்து வந்தாங்க. 4வது நாள், முதல் நாள் ஜெபம் பண்ணிட்டேன். 4வது நாளில் அவங்க அப்பா ஃபோன் பண்ணி 5வது நாளில் 6வது நாளில் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. ஆமீன் சொல்ல கேட்கிறேன். ஜபத்தை கேட்கிறவர். ஆமீன் சொல்ல மாட்டீங்களே? உண்மையா ஜெபம் பண்ணி பாருங்க, உண்மையா கேட்டு பாருங்க. தேவன் அதற்குண்டான பதிலை பரத்திலிருந்து அவர் அனுப்பக்கூடியவராக இருக்கிறார். அந்த பிள்ளைங்கிட்ட சொன்ன, பிள்ளை பண்ற அவங்க அப்பாவுக்கு ஒரு சொட்டு கண்ணீர் விட மாட்டியா? பாப்பாட்ட சொன்னேன், நீ உங்க அம்மாவுக்கு ஒரு சின்ன அழுது ஜெபம் பண்ண மாட்டியா? அந்த பிள்ளை அழுதுச்சு பாருங்க. அம்மா அம்மா எனக்கு நைட்ல ரொம்ப பயமா இருக்குதுமா, பக்கத்துல நீங்க இல்லம்மா, அப்பா அப்பா நீங்க அம்மாவை அடிச்சுட்டே இருக்கிறீங்கப்பா. சாதாரணமா பேசிச்சிங்க. அது கடைசியில் நான் சொன்னேன், இயேசுவின் நாமத்தால ஜெபிக்கிறேன்னு சொல்லுப்பாரு அப்படின்னு. அப்படியே சொல்லுச்சு. ஆண்டவர் 6வது நாளில், இந்த விபிஎஸ் நடந்த சம்பவம் 6வது நாளில் அந்த குடும்பத்தை கர்த்தர் சேர்த்தார். இப்போ நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஜனவரி மாதத்துக்குள்ளே டிசம்பருக்குள்ளே அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருவோம். எங்களுக்கு கர்த்தர் அந்த கிருபையை கொடுத்துருக்கிறாரு. நாங்கள் மிஷனரின்றதுனால நான் சொல்கிறேன், திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் ஜெபித்தால் பதில் வரும். அல்லேலூயா. 2வது, எப்படிப்பட்ட நிலைமையில் ஜெபிச்சாங்க இவங்க? முச்சடியின் நடுவில் இருந்து நெருக்கப்படுகிற பொழுது ஜெபித்ததுனால தேவன் அந்த ஜெபத்திற்கு என்ன கொடுத்தாரு? பதில் கொடுத்தார். 3வது, 2 Chronicles chapter 18 verse 28. 2 நாளாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 2 நாளாகம் 18:28. போனார்கள். இஸ்ரவேலின் ராஜா, ஹலோ, நல்ல பிளான் பண்றப்பா. நான் வேஷம் மாறி பிரவேசிப்பேன், நீரோ சொல்லி என்று கட்டளிட்டிருந்தான். ரதங்களின் தலைவர் சொல்லி யுத்தம் பண்ண சூழ்ந்து கொண்டார்கள். கர்த்தர் அவனுக்கு அனுசாரியா இருந்தார். என்ன செய்தாரா? நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஈட்டி யார் மேல பாஞ்சிச்சு, இந்த கதை உங்களுக்கு தெரியும். பைபிள் சொல்லுது, இந்த மனிதன் கர்த்தரை நோக்கி ஜெபித்தபடியால் எதிரிக்கு முன்பதாக இவனை கர்த்தரை விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா. முதலாவது நான் சொன்னேன், என்ன சொன்ன சொல்லுங்க பார்க்கலாம். முன்னும் பின்னும் நெருக்கப்படுகிற போது ஜெபம் செய்தார்கள், பதிலை பெற்றார்கள். 2வது, முச்சடியின் நடுவில் குத்தப்பட்ட நிலையிலே இருந்து ஜெபம் செய்தார்கள், அவர்கள் பதிலை பெற்றார்கள். 3வது, எதிரிக்கு மத்தியிலே அவன் சொல்றான், ஐயோ என்னை குத்த போறாங்களே, என்னை சங்காரம் செய்ய போகிறார்களே, கர்த்தரை நோக்கி. அந்த வார்த்தை அழகா இருக்கும். அந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க பிரதர். ஆதலால் சொல்லி சூழ்ந்து கொண்டார்கள். கவனிங்க, அப்பொழுது யோசுவா சத்தமிட்டான். கர்த்தர் அவனுக்கு அனுசாரியா இருந்தார், விலகும்படி. ஆமீன் சொல்ல கேட்கிறேன். தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா அவன் பாதுகாக்கப்பட்டான். அவருடைய கண்ணி, பிசாசுடைய கண்ணி பயங்கரமா இருக்கும். அடிக்கடி விபத்து சொல்றீங்கல்ல, அடிக்கடி பிரச்சனை சொல்றீங்கல்ல, அடிக்கடி பலவீனம் சொல்றீங்கல்ல. அன்பானவர்களே, ஜெபத்திலே தரித்திருங்கள். அந்த எதிரிகளுக்கு முன்பதாக நீங்கள் ஜெபம் பண்ணினா உங்கள் வாழ்விலே கர்த்தர் ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான்லாம் இன்னைக்கு இறந்து போயிருந்தேன்னா 23 வருஷம் இருக்கும். நான் முழு நேரமாக 24 வருஷமா இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு ஜீவனோடு இருப்பதற்கு காரணம் ஒன்றே ஒன்று தான். அன்றைக்கு என்னை சிஎம்ஸ் ஹாஸ்பிட்டலில் கர்த்தர் தேடி வந்தார். இன்றைக்கும் அவர் என்னோடு கூட இருக்கிறார். பல முறை பல விதத்தில் நம்முடைய வாழ்வெல்லாம் அழிக்க வேண்டும் என்று சத்துரு வகை தேடி தெரிந்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஒரு நாளும் கையை வைக்க விடவே இல்லை. ஆமேன் சொல்ல கேட்கிறேன். ஏன்னா அந்த ஜெபிக்கிற மனுஷன் வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒரு பாதுகாப்பு உண்டாகும். அல்லேலூயா.
அதனால மூன்றாவது, நீங்கள் எதிரிகளின் மத்தியிலே ஜெபம் பண்ணுகிற பொழுது, அந்த சூழ்நிலை ஜெபம் பண்ணுகிற போது கர்த்தர் உங்களுக்கு ஜெபத்துக்கு பதிலை கொடுப்பார். நாலாவது போயிடலாமா? நம்பர் 4, Psalms 18:6. சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். சங்கீதம் 18:6. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அபயமிட்டேன். ஆலயத்திலிருந்து ஆண்டவர் எப்படிப்பட்டவர் பாருங்களேன். என் சத்தத்தை கேட்டா, என் கூப்பிடுதல் போய், என்ன ஒரு வார்த்தை, செவிகளில் ஏறிட்டு அது வரைக்கும் கூப்பிட்டுருக்கிறார். நம்ம என்ன பண்றோம்? ஒரு முறை ஜெபம் பண்றோம், 2 முறை ஜெபம் பண்றோம், அதுக்கப்புறம் விட்டுறோம். இல்லைங்க, நான் தென்காசி போயிருந்தேன் இடையில. அப்போ அங்கே சேலத்துலேருந்து ஒரு ஊழியக்காரனை பார்த்தேன், பாஸ்டர் ஜோயல்னு சொல்லிட்டு. அவர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கில், நான் ஹீப்ரு படிச்சுருக்கிறேன். இப்போது நானும் என்னுடைய மனைவியும் எப்ரேயர் மொழியில் நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கிறோம், படிச்சுட்ருக்குறோம். என் ஒய்ஃப் வந்து எம்டி பண்ணுறாங்க, மாஸ்டர் டிகிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது அதை குறித்து கொஞ்சம் சில கோர்சஸ்லாம் நாங்கள் போயிட்டு இருக்கிறதுனால அங்கே ஒரு பாஸ்டரை நாங்கள் சந்தித்தோம். ஒரு சில விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கும்போது வேறு வழி இல்லை. அப்போ நான் என்ன பண்ணோம், நானும் என்னுடைய மனைவி, என்னுடைய பையன், இன்னும் நாங்கள் 2 பேரும் போயிருந்தோம். அவங்களாம் டக்கு டக்குன்னு இறங்கி சாப்பாடு வேலைலாம் இறங்கி எல்லாம் பண்ண ஆரம்பித்தோம். நான் டிஷர்ட்டை ஜீன்ஸ் போட்டுட்டு இருந்தேன், சும்மா அப்படி தான் சுற்றிட்டு கிடப்பேன். அப்போ எல்லாரும் என்னை பார்த்து இங்கே வா வாடா போடான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் மனைவிக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் கொஞ்சம் அப்படியே மேலே ஏறிச்சு. என்னங்க உங்களை இப்படி கூப்பிட்றாங்க? அதுக்கு தான் நான் சொன்னேன், நீங்கள் துமாத்துன்னு இருக்கிறீங்க, ஒரு நல்ல சட்டையை போட்டுட்டு ஃபுல்லாக மூடிட்டு வாங்க, அப்போ தான் உங்களை பாஸ்டர் நினைப்பாங்க அப்படின்னு. சில நேரங்களில் வேஷம் போட்டு தான் ஆக வேண்டியதாக இருக்குது. இது எனக்கு வந்து இந்த வேஷம் எனக்கு பிடிக்காது. ஐம் ரியல், அவ்வளோதான். அதுக்காக இந்த இடத்துக்கேற்ற ஆடை நமக்கு வேணும். அதில் நான் எப்பயுமே அங்கீகரிக்கிற ஒரு ஆள். பரவாயில்ல விடுமா அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் நடந்துச்சுங்க. 3ஆவது நாள் ஒரு அம்மா சொல்லுது, ஹலோ தம்பி, உனக்கு புத்தி இல்லை? அப்படி யாரப்பா? திரும்பி பார்க்குறேன், சாம்பார் ஊற்று. அப்படியாம்மா, சரிம்மா, சாம்பார் ஊற்றிட்டேன். முடிஞ்சதுக்கப்புறம் நானும் மனுஷன் தானே, உடனே அந்த ஜோயல் கிட்ட போய் சொன்னேன், ஐயா யாருமே இல்லாதனால உங்கள் வேலையை நான் எடுத்து நான் பண்ணுறேன், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவரும் அப்படி மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தாரு. நீங்கள் யாருன்னு எனக்கு என்ன? அப்படிங்க அப்பா, நீ தானே அட்மினிஸ்ட்ரேஷன், நீ தான் அட்மின் ஒர்க்கர் எடுத்துருக்கீங்க, நீங்கள் தானே இதுக்கு பதில் சொல்லணும். நான் சும்மா வந்திருக்கிறேன், அட்டன் பண்ண வந்திருக்கிறேன். அப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து நான் பேசிட்டு இருக்கும்போது என்னை கூட்டு பண்ண ஒரு ஆள் வந்துட்டார். அவர் வந்து சொன்னார் பாருங்க, இவர் ஒரு மிஷினரி, 34 சபையை ஸ்தாபிச்சிருக்கிறாரு. அவர் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்க ஆரம்பிச்சிட்டார். எங்கப்பா? நான் சொல்ல ஆரம்பித்தேன். அன்னைக்கு வாய முன்னவர் தான் முந்தினத்து நைட்டு கூட ஃபோன் பண்ணார். ஐயா இன்னைக்கு எப்படி இருக்கு தெரியுமா உலகம்? கடைசி நாளில் எல்லாருக்கும் முன்னாடி மைக்கு பிடிச்சி என்னை கூப்பிட்டாரு. எல்லாருக்கும் முன்னாடி என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. எங்கள் மக்கள், சேலத்தில் இருந்த மக்கள் தவறுதலாக உங்களை பார்த்துட்டாங்க. ஆனால் ஒரு நாள் கூட நீங்கள் முகத்தை சுளிக்காமல் நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க. உங்களை டிஸ்டர்ப் பண்ணாதபடி இங்கே காத்துக்கிட்டீங்க. உங்கள் வாழ்க்கை மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்ன? ஊழியக்காரனா இப்படி தான் இருக்கணும். ஆமேன்னு சொல்ல கேட்கிறேன். சின்ன பையன்தான் 450 பேருக்கு ஒரு லெசனை கொடுக்குற கர்த்தர் கிருபை பாராட்டினாரு. ஹல்லேலூயா. திரும்ப சொல்றேன், எல்லா நேரங்களிலும் நீங்கள் பணிவாக, அன்பாக, ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்ல, சரியா ஜெபிக்கிறவன் தான் அப்படி இருப்பான். சரியா ஜெபிக்கிறவர்கள் தான் அப்படி வாழ்வார்கள். சரியா தேவ சமூகத்தை தேடுகிறவர்கள் தான் அப்படி இருக்க முடியும். இல்ல எனக்கு தெரியாது, நீங்களே பார்த்துக்கிடுங்க. இங்க சொல்லுது என்ன அப்படின்னா, அதுல ஒரு வசனம் இருக்கும். வசனம் பெரும் வெள்ளத்திலே, அந்த வசனம் வருதுங்களாங்க 18ஆம் சங்கீதத்தில், 18ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்துல இல்லப்பா, 18ஆம் சங்கீதத்தில் 10லேருந்து வாசிங்க. கூடாரமாக்கினார். பறந்து விலகிச்சு. ஒரு வருஷம் 10 அதை சொல்லுது பாருங்களேன். பெரும்பெள்ளும் அப்படின்னு வரும் 18ஆம் சங்கீதத்தில் இருக்கா? ஜலப்பிரவாகத்தில். ஐயா கரெக்டா சொன்னாங்க. என்ன வசனம் ஐயா? 16 வாசிங்கப்பா. அப்பொழுது கர்த்தர்
சுவாச காட்சியினாலும் திறவுண்டு காணப்பட்டது. ஜலப்பிரவாகத்தில் இருந்து என்னை ஜபம் பண்ணீங்கன்னா எப்பேற்பட்ட ஜலப்பிரவாகம் வந்தாலும் கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார். 6ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அவர் சொல்லுவார், நான் நெருக்கத்தில் கூப்பிட்டுங்க, என் ஜெபம் வந்து அவர் காதுக்கு போயிடுச்சுன்னு சொல்லி தான் அதுக்கப்புறம் இவ்வளோ வர்ணிப்பார் அவரு. அதுல கடைசியா சொல்ற வார்த்தை ஜலப்பிரவாகத்தில், பெரும் ஜலப்பிரவாகத்தில். அன்பானவர்களே, உங்களை தூக்கி எடுக்கிறவர் கர்த்தர் மாத்திரமே. என்னை தூக்கி எடுக்கிறவர் கர்த்தர் மாத்திரமே. எத்தனை பேர் இதை ஆமோதிக்கிறீங்க? ஜலப்பிரவாகம்னா தெரியுதா உங்களுக்கு? ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப போராட்டங்க, மூச்சே விட முடியலங்க. கவலைப்படாதீங்க, தேவன் உங்கள் வாழ்வில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. நிறைய நேரங்கள்ல நம்முடைய விசுவாசம் சோர்ந்து போய் விடுகிறது, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவன் பின்வாங்கி போய் விடுகிறது. ஏதாவது ஒரு விஷயத்துல யாராவது குறை சொல்லிக்கொண்டு நம்மை நாமே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். தேவ வசனத்தை டைலூட் பண்ணிட்டோம், சாரத்தை இழந்து விட்டோம். நோ, அடுத்த தலைமுறை எப்படி இருக்கு எனக்கு தெரியல. ஆனா இந்த தலைமுறையில் இருக்கிற உங்களை என்னை பார்த்து கேட்கிறார், நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு என்ன வைத்து விட்டு போக போகிறீர்கள்? ஹலோ, அதான் 3 வருஷங்க ஒரு பாஸ்டர் கீழே இருந்தேன். ஏர்போர்ட்ல வேலை செஞ்ச ஆளு. 22,000 ரூபாய் சம்பளம் 1996 எனக்கு. ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் கவர்மெண்ட் குவார்டர்ஸ் கொடுத்தாங்க, எல்லாம் கொடுத்தாங்க. தூக்கி போட்டு தான் ஊழியத்துக்கு வந்தோம். ஒரு பாஸ்டர் கண்டில் இருக்கும்போது 10 ரூபா பொன்வண்டு சோப்பு வாங்குறதுக்கு போய் பாஸ்டர் கெஞ்சுவேன். அவர் சொல்லுவார், ஜோஷுவா மேலகளையும் பாப்பார், போன்னு அனுப்பிச்சு விட்டுருவார். 2 நாள் துணி ஊறிட்டு இருக்கோம், 2 நாள் துணி ஊறிட்டு இருக்கோம், துவைக்க முடியாது, காலெல்லாம் அழுக்கு இருக்கும். நான் ரொம்ப காஸ்ட்லியாக ஷர்ட் போடுவேன், ஏன்னா பாம்பேல ஒர்க் பண்ணேன், நல்ல சம்பளம், கொஞ்சம் திமிரும் இருக்கும். ஊழியத்து வந்த புதுசு. ஆண்டவர் 3 வருஷத்துல உருவாகினாரு. என் பாஸ்டர் காசே கொடுக்கல, 3 வருஷம் தான் 1 ரூபா கொடுக்கல அவரு. நான் சொன்ன முட்டி போட்டு கிணத்துல தான் தண்ணி எடுக்கணும். 250 தென்னை மரம் இருக்கும் ஒரு பீச்சுக்கு பக்கத்தில் பாம்பேல. தென்னை மரத்துலேருந்து அந்த கிணத்துல தண்ணி எடுக்கும்போது ஒரு ஒரு பக்கெட் இருக்கும், அந்த பக்கெட்டுக்குள்ள கயிறு கட்டி வச்சிருப்பாங்க. அப்போ தண்ணி எடுக்கும்போது என் கண்ணீர் அந்த தண்ணீரில் விழும். அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த பாரு, பக்கெட் நீ தான், கயிறு நான் தான், நான் உன்னை பிடிச்சிருக்கிறேன். ஏற்ற நேரம் வரும், அந்த தண்ணி மேலே வர்றதுக்கு நான் உதவி செய்வேன், அது வரைக்கும் அமைதியா இருந்தாரு. அப்படியே அழுதுகிட்டே ஒரு கல்லை எடுத்து சொரண்டி அழுக்கு எடுப்பேன். ஒரு ஷர்ட் 3,000 ரூபாய் 3,500 ரூபாய் கொடுத்து வாங்குவேன் நான், அதோட கிருபை. அப்போ கல் எடுத்து தேய்ப்பேன், காலர்லாம் வெளியில வந்துடும். வர்ஷிப் லீட் பண்ணுவேன், இப்படி பண்ணிட்டே இருப்பேன். எல்லாம் சொல்லுவாங்க, பாஸ்டருக்கு ஷர்ட் கிழிஞ்சிருக்கு. கவலைப்பட மாட்டேன். கரெக்டாக 3 வருஷம் ஆண்டவர் வச்சாரு. அதுக்கப்புறம் என்னை பூனை அனுப்பிச்சு விட்டாரு. 6 மாதத்துல அங்க ஒரு சபையை ஸ்தாபிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். 44 பேருக்கு 1 ஷாட்ல ஸ்டூடெண்ட்டுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு கர்த்தர் எதற்கும் பாராட்டினார். ஏன் சொல்றேன்னா, ஜெபிக்கிறவர்களே கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. பெரும்பள்ளம் வந்தாலும், பெரும் மதகு திறந்து விட்ட சூழ்நிலையா இருந்தாலும், போராட்டம் வந்தாலும் ஒன்ன மறந்துடாதீங்க, ஜெபிங்க, ஜெபம் பண்ணுங்க. இது கேட்டவனுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இங்கிருந்து கொஞ்சம் வீட்டுக்கு போகணுன்னு தெரிஞ்சிடும் நம்ம தரம் என்ன அப்படின்னு. தனி ஜெபம் யாருக்கு ஒழுங்கா இருக்கோ அவங்க தான் ஒழுங்கா வந்து குழுவில் ஜெபம் பண்ண முடியும். ஐம் சாரி சொல்றதுக்காக, இதான் நிதர்சனமான உண்மை. நீங்க தனி ஜெபத்தில் ஒழுங்கா இருந்தீங்கன்னா நீங்கள் சரியாக 4 பேர் மத்தியில் அழகாய் ஜெபம் பண்ணுவீர்கள். 4 பேருக்கு நல்லா ஜெபம் பண்ற எந்த ஒரு நபரும் தனி ஜெபத்தில் ஒழுங்கா இருக்காங்களான்றதை கொஞ்சம் செக் பண்ணணும். உங்க தனி அறையில உங்க முழங்கால் எவ்வளவு இருக்கிறது? எங்கெல்லாம் முழங்கால் கருத்து போயிருக்குதுங்க. 3.5 மணி நேரம் நின்னாதான் சோறு கொடுப்பாங்க அந்த காலத்து பாஸ்டர்கள். ஆனா இன்றைக்கு ஒரு பாட்டு போட்ட போதும் நீ பாஸ்டர் ஆயிடுற. பல சபைகளுக்கு அழைப்பு வந்து விடுகிறது. ஒரு அட்வென்ட் சர்ச் பாஸ்டர் நாளைக்கு எங்க சபைக்கு வராரு. 1:30 மணி வரைக்கும் நைட் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். நிறைய விஷயங்களை பேசிட்டு இருந்தேன். அவர் சொன்ன காரியங்கள்லாம் ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. அப்ப என்னை பார்த்து அவர் சொன்னாரு, தம்பி பாஸ்டர் நீங்க பாக்குறது எப்படி இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள ஒரு சீலை நான் பாக்குறேன் அப்படின்னாரு, ஒரு வைராக்கியத்தை பாக்குறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், அது ஒண்ணு இல்லை, அது பீகார்ல எனக்கு போட்ட வித்து. ஜெம்ஸ்ல நான் வளர்ந்தேன், அங்க போட்ட விதாது அது இன்னைக்கு எரியுது, இன்னும் எரியும். நான் ஜெபிக்கிறேன், ஆமீன் சொல்ல கேட்கிறேன். அதுதான் உங்களுக்கு சொல்ல வந்த, நீங்கள் ஜெபித்தால் பெரும் வெள்ளத்திலிருந்து கர்த்தர் தூக்கி விடுவார். அடுத்த தலைமுறைக்கு ஜெபம் பண்ணுங்க, இன்றைய கால சபைக்கு ஜெபம் பண்ணுங்க.
ஊழியக்காரர்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, ஊழியக்காருடைய மனைவிகளுக்கு ஜெபம் பண்ணுங்க. அது மாத்திரம் இல்லை, வாலிப பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணுங்க, மிஷினரிகளுக்கு. நான் மிஷினரிங்க. போன மாதம் 17ஆம் தேதி பீகாரில் 4 பேர் வந்தாங்க எங்கள் சபைக்கு, ஜெம்ஸ்லேருந்து. அடுத்த வாரம் லக்னோலேருந்து ஒரு ஃபேமிலி வந்தாங்க, ஐயாவுக்கு தெரியும், ஒரு ஃபேமிலி வந்தாங்க. அடுத்த மாதத்தில் இன்னும் ஜார்க்கண்ட்லேருந்து 3 பேர் வர போகிறாங்க. நாங்கள் அது மிஷன் 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 இதே எங்களுக்கு ஓடிட்டு கிடக்கு. அவங்க தெரியுமா சொன்னாங்க தெரியுமா, லக்னோவில் கிட்டத்தட்ட 350 சபைகள் பூட்டப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியுமோ? 20 பேர் 25 பேர் சபை வச்சு நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் ஆன்லைன்ல கூட நடத்த முடியாது உங்களுக்கு தெரியுமோ? வருகிற காணிக்கு 300 ரூபா, 350 ரூபா, 500 ரூபா வரும். அது கூட இல்லாமல் பின்னாடி போயிடலாம் வேலை செய்யறதுக்கு. ஊழியக்காரர்கள் பின்வாங்கி போய் கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியுமோ? ஜெம்ஸ் மட்டும் பல சபை மூடப்பட்டிருக்குதுங்க. பல மிஷன் ஸ்தாபனத்தில் அநேக சபைகள் மூடப்பட்டிருக்குதுங்க, வெளியில தெரியலங்க. என் ஃப்ரெண்டு சொல்றான், லக்னோவில் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றான், ஒண்ணுமே பண்ண முடியல ஜோஷோ அப்படிங்கிறான். 11 மாநிலங்கள்ல, எனக்கு தெரிஞ்ச ஐம் ரைட் நினைக்கிறேன், 11 மாநிலங்கள்ல மதமாற்று சட்டம் இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமோ? நீங்களா வந்து ஜெபிக்கிறீங்க, ரொம்ப நல்லது. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அவர்களையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவா, அவர்களையும் எடுத்து வல்லமையா பயன்படுத்துவா. ஆமேன் சொல்ல கேட்கிறேன். இந்த சபை அதுக்காக எழுப்பப்பட்டிருக்கிறது. அருமையான தகப்பன், அவருடைய பிள்ளைகள் இதற்காக மாதந்தோறும் வந்து ஜெபிக்கிறார்கள். அருமையான அப்பா வந்து அழகா மிஷனரிக்காக ஜெபம் பண்ணாங்க. அந்த மிஷனரியோட வார்த்தை கேட்டவுடனே புள்ள அரிக்குதுங்க எனக்கெல்லாம். ஏன்னா நான் அந்த ஜாதி, நான் வேற ஜாதி இல்லை, மிஷன் ஜாதி. அல்லேலூயா. உங்களுக்கு அந்த பாரம் வரட்டும், உங்களுக்கு அந்த பாரம் வரட்டும். தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஆமேன் சொல்ல கேட்கிறேன். எத்தனை சொல்லுங்க பார்க்கலாம்? 4. நம்பர் 1 சொல்லுங்க, முன்னும் பின்னும் நெருக்கப்படுகிற பொழுது ஜெபிக்கும். நம்பர் 2, முச்சடி நடுவில் நெருக்கப்படுகிற பொழுது ஜெபிக்கும். நம்பர் 3, எதிரிக்கு முன்பதாக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார். நம்பர் 4, பெரும் வெள்ள ஜலப்பிரவாகத்தில் நீங்கள் இருக்கிற பொழுது ஜெபித்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். நம்பர் 5, அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 9:38. Acts chapter 9 verse 38. யோப்பா பட்டணம் கேள்விப்பட்டு வர வேண்டும் என்று சொல்லும்படி அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து போனான். அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது, தொற்காலே நீ மரித்து போய்விட்ட, ஆனா உன்னுடைய துணி பேசுகிறது, உன் ஆடை பேசுகிறது. ஹலோ, நீங்க இருந்தாலும் இல்லைனாலும் ஏதாவது ஒன்று உங்களை குறித்து பேசணுங்க. ஆமீன் சொல்ல கேட்கிறேன். நாம் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் நம்மை குறித்த சாட்சி. சாரல் ஒரு அம்மாவுடைய பாடல்கள், அந்த அம்மா இல்லை, ஆனால் அவருடைய பாடல்கள் இன்றைக்கும் அநேக இந்த மெயின் சபைகளை தொனித்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துறேன். அபிஷேகம் நிறைந்த பாடல்கள். 40 நாள் உபவாசம் இருந்து அவர்கள் கதறலோடு கூட பாடல்கள் எழுதுவதாக நான் படித்திருக்கிறேன். நான் மேல பார்த்தது கிடையாது. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும், அந்த பாடல்ல இன்னைக்கும் தேவ வல்லமை இருக்கிறது. இன்னைக்கு எழுதுறவங்களை குறை சொல்றதுக்காக அப்படி சொல்லல, அதுக்காக நான் சொல்லல. யாரையும் நான் குறை சொல்லி பலிபடுத்த எனக்கு பழக்கமே இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன். என்ன சொல்றேன்னா, அந்த ஆடை பேசுகிறது. உங்களை குறிச்சு யாராவது பேசுவாங்களா? நம்முடைய ஜெபத்தை குறிச்சு யாராவது பேசுவாங்களா? நம்முடைய வாழ்க்கையை குறித்து யாராவது பேசுவாங்களா? இருக்கிற பொழுதும் மரித்த பொழுதும் பேசப்பட வேண்டும். தொற்காலை குறித்து பேசப்பட்டது. கீழே வாசிங்க பிரதர். எல்லாரும் வெளியே போக உண்டு, ஜெபம் பண்ணி மார்க் பண்ணுங்க. பிரேதத்துக்கு புறம்பாக எல்லாம் சொல்லுங்க. பிரேதத்துக்கு செத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நிறைய பேர் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நீங்க செத்து போய் கிடக்குறாங்க. I'm right? நான் சொல்றது உண்மையா? வெளி வேஷந்தாயா, வெளி வேஷந்தாயா. சண்டே மட்டும் வந்து நடிச்சுட்டு போயிடுறாயா. ஆவிக்குரிய ஜீவன் செத்து போய் கிடக்குதுயா. அவர்களுக்கு காய்ச்சபிக்க வேண்டும், சத்துரு வைக்கப்பட்டு போக வேண்டும். ஊழியக்காரன்னு குறை சொல்லாதீங்க, அது நமக்கு தேவையில்லை. அவன் விதைக்கிறான், அறுத்துட்டு போகணும், நமக்கு தேவையில்லை. ஆனால் நம்முடைய கடமை, அவன் உடன் சகோதரன். அல்லேலூயா. அநேகர் ஆவிக்குரிய ஜீவியத்திலே மரித்து போய் கிடக்கிறார்கள். தொற்காலே நீ மரித்து போய் விட்டாயா.
உனக்காய் ஜெபிக்க வேண்டியது பேதுருவாகிய உன் கடமை என் கடமையுமா இருக்கிறது. எப்ப ஜெபம் பண்ணும்? செத்து போனவங்களுக்காக ஜெபம் பண்ணு. ஆமேன்னு சொல்ல கேட்கிறேன். நம்பர் 5, யாருக்கா ஜெபம் பண்ணும்? மரித்தவர்களுக்காக. எப்படிப்பட்ட மரணம்? ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவர்கள் மரித்து போய் கிடக்கிறார்கள். அவர்களுக்காக நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு அதை தான் கர்த்தர் விரும்புகிறார், அதுதான் விரும்புகிறார். நான் வேகமாக போயிட்டு டைம் ஆயிடுச்சு. 5 ஆறாவது யோனாவுக்கு எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோனா chapter 2 verse 1. யோனா 2:1. என் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், உத்தரவு அருளினார். அந்த மனுஷன் நீங்க பாத்தீங்கன்னா மீனின் வயிற்றிலே போய் ஜெபம் பண்ணார். கரெக்டுங்களா? கரெக்டாப்பா? மீனின் வயிறு என்பது சில நேரங்களில் சில வியாதி இருக்கலாம், சில குறைவில் இருக்கலாம், சில போராட்டங்கள் இருக்கலாம், சில மனிதர்கள் இருக்கலாம். அது ஏன் வருதுன்னா கீழ்ப்படியாமையினால் வருகிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், முறங்க வரும்போது யோனா புத்தகத்தை நான் வாசித்த விதம் 36 விதமான பிரச்சனை அந்த 4 அதிகாரத்தில் இருக்கு. கீழ்ப்படியாம போனா என்ன பிரச்சனை அப்படின்றத இந்த 4 சாப்டர்ல கிட்டத்தட்ட 36 விதமான பிரச்சனை அந்த யோனா அவர்கள் சந்தித்தார்கள். அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் போய் வீட்டில் வாசிக்கிடுங்க. அதில் முதலாவது காரியம், மீனின் வயிற்றிலே இந்த மனிதன் ஜெபிக்கிறான். மீனின் வயிறு எதை குறிக்கிறது? கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த உலகம் 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 இந்த உலகத்துக்குள்ளே நாம் மாண்டு போய் கிடக்கிறோமே, இதிலிருந்து விடுதலை பெற நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. உலகம் 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 மாம்சம், இதிலிருந்து விடுதலை பெற நாம் ஜெபிக்க வேண்டும். டெய்லி போராட்டம் இருக்குதுங்க, டெய்லி மாற்றம் இருக்குதுங்க, டெய்லி ப்ராசஸ்ங்க. நான் பெர்ஃபெக்ட் ஆயிட்டேன்? நோ, பூரணப்பட்டு கொண்டிருக்கிறோம், ஓடிக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஆரம்பம் நல்லா இருக்குது இந்த பைபிள் எல்லாருக்கும், ஆனால் முடிவு நிறைய பேருக்கு சரியில்லை. இன்னைக்கு இந்த தரிசனமான உண்மை ஆவிக்குரிய உலகத்தில் இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த பூமியிலும் கூட இதானே நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் உங்க முடிவும் என் முடிவும் இந்த உலகத்தோடு கூட ஒத்து போகிற தேமாவை போல இருக்கக்கூடாது. இந்த உலகத்தோடு போகிற அனனியா சப்பீராவை போல இருக்கக்கூடாது. இந்த உலகத்தோடு இருக்கிறதான அநேக தேவ மனிதர்கள், சாலமோன் எல்லாம் தின்னு 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 கடைசியில் உலகத்தோடு போய் சேர்ந்துட்டான். 1000 முன்னாடி எவ்வளோ வேதனையா இருக்கு. அவன் சாப்பாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவ்வளோ சாப்பிட்ருக்கிற தலைவர் அவர் தின்னு தின்னு கொளுத்து போயிடுச்சு. நீ ஐம் சாரி, ஹார்டாக பேசுகிறேன். நான் கொஞ்சம் மிஷினரி இருந்தாலும் கொஞ்சம் தாட்பூட் தஞ்சாவூர் தான், ஆன்லைனில் போயிட்டு இருக்கு. கர்த்தர் கிருபை தருவாராக. அடுத்தது என்ன சொன்னேன்? 6வதா, மீனின் வயிறு எதை குறிக்கிறது? உலகம். கடைசியாக சொல்லி முடிச்சேன். நம்பர் 7, லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 23ஆம் அதிகாரம், லூக் சாப்டர் 23 verse 39. லூக்கா 23:39 வாசிக்கலாம். நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று நோக்கி இருந்தோம் இல்லையா? அடைகிறோ இவரோ என்று கடிந்து கொண்டு, ஆண்டவரே வரும் பொழுது என்றான். இயேசு அந்த கல்லனை நோக்கி, இன்றைக்கு ஒரு ஆமீன் சொல்ல கேட்கிறேன், பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுங்க. மரணத்துக்கு முன் ஜெபிக்க வேண்டும். பாயிண்ட் நம்பர் 7. அம்மா, நீங்க கொஞ்சம் எழுந்துக்கிறீங்களம்மா? உங்களுக்காக ஒரு சின்ன நான் பிரார்த்தனை பண்ண விரும்புகிறேன். என் மனசுல ரொம்ப பாரப்படுறேன். நீங்க வாங்கம்மா, கொஞ்சம் இங்க வாங்க. ஒரு சின்ன நான் பிரார்த்தனை பண்றேன் உங்களுக்காக. நீங்க எந்த நிலைமையில் வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. இங்க வாங்கம்மா, இங்க வாங்க. மரணத்துக்கு முன் அநேகரும் ஜெபத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். அன்பு தாயார் ஏன் வந்தா எனக்கு தெரியாது. ஆனா ஒன்று சொல்லுவேன், உங்கள் விருப்பத்தையும் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பாரத்தையும் தேவன் மாற்றுவார். கொஞ்சம் கீ கொடுங்க, சீமண்ணரு கொடுங்க. நீங்க கண்ணை மூடுங்கம்மா. நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. அப்படின்னு இல்லைங்க, அப்படி நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. அன்புள்ள இயேசுவே, மைக் கொடுக்குறீங்களா?
அவங்களுக்கு நம்ம எல்லாம் பாரப்பட போறோம். மரணத்துக்கு முன்பதாக அந்த மனிதன் ஜெபம் பண்ணினான், ஆத்துமாவை ரட்சித்துக் கொண்டான். அம்மா அதை பிடிங்கம்மா, இதுல சொல்லுங்கம்மா, நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. அன்புள்ள இயேசுவே, அன்புள்ள இயேசுவே, நீர் எனக்காக பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்து அதை விசுவாசிக்கிறேன், ஆறுதல் சுவாசிக்கிறேன். நான் அதை விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். இயேசுவே, நீர் என்னுடைய பாவத்துக்காக, அக்கிரமத்துக்காக, மீறுதலுக்காக, சாபத்துக்காக, அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, ரத்தம் சிந்தி, மரித்து, மூன்றாம் நாளிலே உயிரோடு வந்தீங்க. நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுதும் என் பாவத்தை மன்னித்து, என் பாவத்தை மன்னித்து என்னை உம்முடைய திரு ரத்தத்தாலே கழுவி சுத்தம் செய்யும். இந்த நிமிஷம் முதல் நீர்தான் என்னுடைய குலதெய்வம், நீதான் என்னுடைய குலதெய்வம், நீதான் என்னுடைய தேவன், நீதான் என்னுடைய தேவன், நீதான் என்னுடைய இரட்சகர், நீதான் என்னுடைய இரட்சகர், நீதான் என்னுடைய மீட்பர், நீதான் என்னுடைய மீட்பர், நீதான் என்னுடைய ராஜா, நீதான் என்னுடைய ராஜா என்று விசுவாசிக்கிறேன். இயேசுவே, என் உள்ளத்துல வாங்க, என் உள்ளத்தில் வாங்க, என் வாழ்க்கையில வாங்க, என் வாழ்க்கையில் வாங்க, என் குடும்பத்துல வாங்க, என் குடும்பத்துல வாங்க, எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். நீங்க அப்படியே கண்ணை மூடிக்கிறீங்கம்மா. நான் உங்களுக்காக ஒரு சின்ன பிரார்த்தனை கொடுத்துருங்கம்மா. நீ கண்ணை மூடிக்கிறீங்க. எல்லாம் வலது கரத்தை உயர்த்தலாம். ஹந்தரவா தகப்பனே, இந்த தாயாரை பார்க்கிற பொழுது மனதிலே பாரம் கொண்டவர்களாக, யாரிடத்துல சொல்ல முடியாத ஒரு அழுத்தம் இவருடைய உள்ளத்துல இருக்கிறத நான் பார்க்கிறோம். தேவன் விடுதலை கொடுங்கப்பா. நான் ஏன் பிறந்த இந்த பூமியில, நான் ஏன் எனக்கு என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குது என்று சொல்லி அநேக நேரங்களிலே தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த தாயாரை கண்ணோக்கி பாரோ. மனதில் இருக்கிற, சரீரத்தில் இருக்கிற பாரங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே, மாறட்டும் ஆண்டவரே. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை கட்டப்பட்ட நிலையில் இருக்கிற என் அன்பு தாயாரை கட்டவிழுக்கிறே, விடுதலையை கூறுகிறே. அற்புதத்தை செய்யுங்கப்பா. இவங்க மனதில், இவங்களுடைய வாழ்வில் என்னெல்லாம் நடக்கணுமோ அது அப்படியே பலிக்கட்டும், அப்படியே வந்து பலிக்கட்டும். நான் இயேசு இடத்துல வந்துட்டேன். அந்த இயேசு எனக்கு உதவி செய்வா, என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவா, என் கண்ணீரை ஆனந்த கண்ணீராய் மாற்றுவா. எனக்கு யாரும் இல்லை, நான் அனாதை, எனக்கு யாரும் ஆறுதல் சொல்றதுக்கு இல்லைன்னு சொல்லி இந்த உள்ளத்துல எப்பொழுதும் கேள்வி கேட்டுக்கொண்டு கதறி கொண்டிருக்கிறார்களே. நீங்க சொல்றீங்க, மகளே, நான் உன்னை கைவிட மாட்டேம்மா, நான் உன்னை கைவிட மாட்டேன், உனக்கு நான் உதவி செய்வேன், உங்க வாழ்வை மீண்டுமா நான் புதுப்பிப்பேன், உங்க குடும்பத்தை மீண்டுமா நான் ஆசீர்வதிப்பேன். நீங்க நிறைய இடத்துல வெட்கப்பட்டு போயிட்டீங்களா? நிறைய இடத்துல நீங்க அவமானப்பட்டு போயிட்டீங்களா? நிறைய இடங்களை நீங்க தலை குனிந்து, ஐயோ ஏன் இந்த குழப்பம், ஏன் இந்த பிரச்சனை நினைக்கிறீங்களா? இயேசு சொல்றாருமா, இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறேன், இப்பொழுதே விடுதலை கொடுக்கிறேன், இப்பொழுதே மாற்றத்தை கொடுக்கிறேன். நீங்க சமாதானமா வாழ்வீங்க இனிமேல், சுகத்தோடு வாழ்வீங்க, நீங்க இனிமேல் நிம்மதியோடு கூட வாழ்வீங்க. இனிமேல் எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ அதே இடத்துல உங்கள் தலையை நிமிர்ந்து நடக்க கர்த்தர் செய்வார். உங்கள் உள்ளத்தில் ஒரு பெரிய ஆறுதலை கொடுப்பார். வல்லமுள்ள தேவன் உங்கள் உள்ளத்துக்குள் வந்து வாசம் செய்கிறார். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் கரங்களை வைத்து சொல்லுவோம், நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்.
என் தாயாரை ஆசீர்வதிக்கிறோம், அவர் குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், அவருடைய எல்லைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எல்லா பாவ சாப கட்டுகள் அறுக்கப்படட்டும், விடுதலை உண்டாகட்டும். சமாதானத்தோடு கூட வாழ தாயாருக்கு உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அம்மா வணக்கம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரும்மா, கவலைப்படாதீங்க. ஆறுதல் பெருகட்டும், மனக்லேசங்கள் மாறட்டும், மனபாரங்கள் விலகட்டும், நெருக்கம் இவர்களை விட்டு விலகட்டும். முடியலப்பா, இந்த வயசான காலத்துல ஏன் எனக்கு இந்த நிலைமை? முடியல ஆண்டவரே. இந்த சமூகத்திலே வந்து கண்ணீர் விட்டபடியினாலே இப்பொழுதே இந்த தாயாருடைய எல்லா ஜெபத்திற்கும் பதிலை தந்து இவர்களை ஏற்றுமடியாய் கேட்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. God bless you, அம்மா. கவலைப்படாதீங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சரி போமா, எல்லாம் எழுந்து நிற்கலாமா? ஒரு சின்ன ஜோமணி முடிச்சிடுறேன். ஜெபிக்கிற போது கர்த்தர் விடுதலை கொடுப்பார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? நிறைய பேர் பாரப்பட்டு போய் கிடக்குறாங்கப்பா, நிறைய பேர் பாரப்பட்டு சீமானில் நிறைய பேர் பாரப்பட்டு போய் கிடக்குறாங்கப்பா. அவங்களுக்காக கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்திலே ரொம்ப பிரதானமான ஜெபம் நான் உணர்ந்தது, கண்ணீரின் ஜெபம் மிக வல்லமை உள்ளது. ஆமாவா இல்லையா? 2 கரங்களை உயர்த்தி, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. 2 கரங்களை உயர்த்தி கேட்க போறோம். சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. உம்மால் கூடும் எல்லாம், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. ஒரு வார்த்தை சொன்னால். 2 கரங்களை உயர்த்தி, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி அதிசயம் செய்பவரே ஐயா. அதிசயம் செய்பவரே ஐயா, அதிசயம் செய்பவரே, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விடுதலை தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. தகப்பனே, இங்க ஜெபிக்க வராங்கப்பா, ஆனா அவங்க உள்ளத்துல அவங்க வாழ்க்கையில நிறைய போராட்டம் வெளியில சொல்ல முடியலப்பா. எப்ப பார்த்தாலும் டாக்டர், மருந்து, மாத்திரை, மன உளைச்சல்லே எங்க வாழ்க்கை போய் விடுகிறது. கலப்பில கையை வச்சுட்டோம், பின்னிட்டு பார்க்க முடியல. சபைக்கு போல பாஸ்டரை திட்டுறாரு, வேற வழி இல்லாம சில நேரங்களில் நாங்க சபைக்கு போறோம். ஆனா உள்ளான அலங்கோலத்தை நீங்கதான் அறிவீங்க. இந்த மனநோயோடு வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார்,
மகளே, என் அன்பு தகப்பனே, என் அன்பு தாயே, என் அன்பு சகோதரனே, என் அன்பு பிள்ளைகளே, கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார். கர்த்தர் உங்களை ஜெபத்துக்கெல்லாம் பதிலே கொடுப்பார். அவர் உங்களோட விடுதலையாக்க வருங்க. சில நேரங்கள்ல இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன், இமைப்பொழுது கைவிட்டேன், எஸ் அது உண்மை. ஆனா மிகுதியான இரக்கத்தினால நான் உன்னை மீண்டுமாய் சேர்த்துக் கொள்வேன். அவர் சேர்த்துக் கொள்ளுகிற தேவன். உங்களை சேர்த்துக் கொள்ளுவா, உங்களை ஆசீர்வதிப்பா, உங்கள் குடும்பங்களில் நல்ல விதமான சூழ்நிலைகளை உருவாக்குவார். சமாதானம், சந்தோஷம், மன நிறைவை கொடுப்பா. உங்க ஜெபத்துக்கெல்லாம் இந்த மாதத்திலே ஆமென்றும் ஆமென்றும் பதில் வரும். விசுவாசிக்கிறேன், ஆமென் சொல்லுங்களேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Please be seated.